பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவின் சமாதானம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு தவக்கால இந்த ஜேர்னியில் இரண்டாவது நாளில் இருக்கிறோம். அதாவது இரண்டாவது நாள் ஜேர்னி. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் 15வது இறை வசனம். இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த இணைச்சட்டத்தின் வழியாக வாழ்வையும் சாவையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதை நல்லா கவனிக்கணும். இந்த இணைச்சட்டம் என்பது மோசே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாலை நிலத்தை விட்டு 40 ஆண்டுகள் இந்த பாலை நிலத்தை கடந்து வராங்க. அதுக்கப்புறம் வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற ஒரு நாட்டை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு மீண்டும் மோசே என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு போங்க. இந்த 40 ஆண்டுகளவு நீங்கள் ஒரு பெரிய கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அனுபவிக்க போகிறீங்க இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ போகும்போது நீங்கள் நன்மையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கும் தீமையானது உங்களிடமிருந்து அகற்றப்படுவதற்கும் ஒரு சில சட்டத்திட்டங்கள், கட்டளைகள், நீங்கள் இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்வையும் சாவையும் உங்கள் முன்னுக்கு வைக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் இதைத்தான் கண்டிப்பாக செஞ்சிடணும், இல்லைனா உங்களுக்கு சாவு வரும் அப்படின்றது இல்லாமல் ஒரு சாய்ஸ் அவர்களுக்கு முன்னுக்கு கொடுக்குறார். கடவுள் அப்படி தான் இந்த உலகத்தில் வரும் பொழுது நமக்கு ஒரு சாய்ஸ். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு சாய்ஸஸ் தான் கொடுக்கப்படுது. காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து திரும்பி ராத்திரி போய் வீட்டில் போய் படுத்து தூங்குற வரைக்கும் நமக்கு முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஆண்டவர் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படிலாம் சொல்ல மாட்டார். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நன்மையும் தீமையும் உங்கள் கண்ணு முன்னுக்கு இருக்குது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ, நீங்கள் இல்லை நானும் சேர்ந்து தான், நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கான கான்சிக்வன்சஸ், பலனை நம்ம தான் அனுபவிப்போம். அப்போ யாரோ நம்மளை போய் இந்த துன்பத்தில் தள்ளுறாங்க, இல்லை இவங்களால தான் நான் அதை போய் செய்கிறேன், அப்படி கிடையாது. சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. யார் வேணாலும் நம்மளை என்ன பண்ணாங்க, ஒரு மூளைச்சலவைன்னு சொல்லலாம். நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படின்னு பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் முடிவெடுக்கிற அந்த டிசிஷன் நம்ம கையில் தான் இருக்கு. அப்போ இன்றைக்கி இந்த வாசகத்தில் ஆண்டவர் ஒரு டிசிஷனை கொடுத்து சொல்கிறாரு. அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன். ஒரு நன்மையான விஷயத்தை சொல்கிறார். அதில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ அன்பு பாராட்டு, அன்பு செய். ஒரு கட்டாயத்தின் பேரில் கட்டளைகளை கடைப்பிடிக்கக்கூடாது. ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு, என் அப்பா அவர் மேலே இருக்கிற அன்புனால அவர் சொல்கிறதையெல்லாம் நான் கேட்குறேன்ல, அதே போல் கடவுள் நமக்கு அப்பாவாக இருக்கிறாரு, அவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார், தாயின் தகப்பனாக இருக்கிறாரு. அப்போ அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவரை தவிர வேறு யாரும் எனக்கு என் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. மூட நம்பிக்கைகளோ பிற நம்பிக்கைகளோ இதே இல்லை. கடவுள் ஒருவர் தான். அவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நடக்கணும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கறது. அவருக்கு ஃபாலோ பண்ணி அவர் நமக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு சில சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழணும். அவருடைய முறைமைகள், அவருடைய நியமனங்களை கடைபிடிக்கணும். அப்போது தான் நாம் வாழ்வோம். நீ போகிற நாட்டில் ஆசீர்வாதமாக இருப்பார். இப்போ நமக்கு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறார். இப்போ இந்த நாட்டில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், பழுகி பெருகணும், நல்ல கிருபியோடு இருக்கணும், நல்ல ஃபைனான்ஷியலி ஆசீர்வாதமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். அப்படின்னாக்கா நான் கடவுள் எந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சுருக்காரோ அந்த இடத்துல கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்படின்றது தான் அவர் நமக்கு கொடுக்குற கட்டளை. இதுதான், இது ஒரு பெரிய இந்த கட்டளை அப்படிலாம் கிடையாது. அதுவும் சொல்லிட்டு இதுக்கு முன்னுக்குள்ள ஒரு வசனத்தில் அழகாக சொல்லுவார், அதை நிறைவேற்றுமாறு அந்த வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதே இணைச்சட்டம் நூல் 30வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை, அவருடைய நியமனங்கள் எங்கேயோ ஒரு தொலைவில் இல்லைங்க. அது நம்ம பக்கத்தில், நம்முடைய உள்ளத்தில், நம் பக்கத்துலேயே அருகிலே இருக்குது, நம்ம வாயிலே இருக்குது. அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை, அவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை கடைபிடிக்கணும். அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போவார், உன் தேவனாகிய ஆண்டவரை தவிர வேறு தெய்வம் உனக்கு இல்லை. விண்ணொலிகளும் சரி மண்ணொலிகளும் சரி அவரை மாத்திரமே நீங்கள் தொழுது கொள்ளணும். அதாவது எப்படி?
உள்ளபூர்வமாக, உணர்வு பூர்வமாக அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழணும். அப்போ மற்ற நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பூனை குறுக்கில் போயிருக்கு, அதனால் சகுனம் சரியா இல்லை, இந்த நம்பிக்கை இல்லை. இந்த பூனையை உருவாக்குனதே கடவுள் தான். அப்போ கடவுள் மீது தான் நம்பிக்கை இருக்கணும். இப்போ சூரியன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது, அது வழியாக தான் நமக்கு இந்த புட்பூண்டுகள் அதன் வழியாக. கடவுள் இந்த இயற்கையை படைத்ததே நமக்கு ஊழியம் பண்ணுறதுக்காக தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். இது கடவுளுக்கு உகந்த விஷயம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இப்படி இயற்கைகள், சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இது எல்லாமே உருவாக்கினது மனிதனுக்கு உதவியாக இருக்கணுன்றதுக்காக தான். மனிதன் உருவாகணும், மனிதன் வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் படைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி படைக்கப்பட்டதை நம்ம அதை தொழுது கொள்றதுனால தான் படைத்தவரை நம்ம மறந்துடுறோம். இது எல்லாத்துக்கும் மேலே படைத்தவர் ஒருவர் தான், கண்ணுக்கு தெரியாதவர். அவர் நம் உள்ளத்தினுள் வாழ்கிறவர். அவருக்கு உருவமும் இல்லை. ஆனால் உருவம் இல்லாத அவரை எப்படி பார்க்குறோன்னா, உருவமாகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம அவரை பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை அதான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், என்னை கண்டவர் என் தந்தையை காண்கிறார், நான் அவருள்ளும் அவர் என்னுள்ளும் இருக்கிறார் அப்படின்னு தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இந்த 2வது நாளில் நம்மள்கிட்ட கேட்குறது, அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். எந்த இடத்துல நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணும். இந்த ஜேர்னி, தவக்கால ஜேர்னியில் நம்மளை நாம் சோதித்தறியும் பொழுது நம்ம யோசித்து பார்ப்பது, எந்த இடத்துல நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன். அவருடைய சொற்களுக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, அவருடைய பைபிள் தான் அவர் பேசுகிற வார்த்தைகள். பைபிள் உள்ளது எல்லாமே ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. இந்த பைபிளில் எந்த இடத்துல அதை படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். பைபிளில் ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போது தான் எந்த இடத்துல நம்ம தவறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துவோம். இப்போ எனக்கு அநேக நேரத்தில் நான் எந்த இடத்துல தவறுகிறேன், எந்த இடத்துல நான் பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பைபிள் படிக்கும் பொழுது தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒவ்வொரு இடத்துல இந்த வசனம் சொல்லுது, இந்த வசனத்துக்கு எதிராக நான் செஞ்சுருக்கிறேன்னு. இந்த வசனம் சொல்லுது, உன் மனைவி கடவுள் உன் மனைவி, அதாவது கடவுள் திருச்சபையை நேசிப்பது போல நீ உன் மனைவியை நேசி. அப்போ தான் நானும் யோசித்தேன், ஆமாம், இயேசு கிறிஸ்து இந்த திரு அவைக்காக உயிரே கொடுத்தார் இல்லையா? அப்போ நான் என் மனைவிக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ இது எங்கே எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தை படிக்கும் போது தான் தெரிஞ்சது. அப்போ தான் நான் யோசித்தேன், ஆமாம், இந்த வசனத்தை படித்து அதை கை கொண்டு இருக்கும் பொழுது தான் நான் கர்த்தருக்கு நெருங்கியனவனாக, ஆண்டவரோடு கூட நடப்பவனாக மாற முடியும். அப்போ இன்றைக்கி 2வது நாளில் நம்ம என்ன பார்க்குறோம், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஒரு தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து இருப்பது போல இந்த உலகத்தை உருவாக்கிய கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது தான் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்க வேண்டாம், உங்களுக்கு தேவையானது சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சமாதானம்.